ஒன் இந்தியா ஹவுசர் நேர்கள் அனைவருக்கும் மறுநோட வணக்கம். ஸோ சூப்பர் ரைட் ஸ்டார்ட் ஆகி நல்ல விதத்தில் போயிட்டு இருக்குது. யூஎஸ்ஏ சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சும் நல்ல முறையாக முடிஞ்சது. வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் எதிரான மேட்ச்மே வந்து சூப்பராக முடிஞ்சதுன்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு விஷயம், நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட என்ன ஒரு நல்ல விதமாக இருந்தது, சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட என்ன இல்லை, யூஎஸ்ஏ எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு குட்டி வீடியோவாக போட்டிருந்திருப்போம். ஒரு பெரிய வீடியோனே வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று வெஸ்ட் இண்டீஸ் பண்ணாத தப்ப பண்ணாங்க, இங்கிலாந்து பண்ண தப்ப பண்ணலை. அதே மாதிரி தான் சவுத் ஆஃப்ரிக்காவும். யூஎஸ்ஏ வந்து அவங்க ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்களோ அதை மட்டும் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். எக்ஸப்ட் ஒரு என்ன சொல்கிறது, கோரி ஆண்டர்சன் ஒரு பயங்கரமான ஒரு ஓவராக மாறிச்சு. அதுப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் ஓவருமே, அலிகானோட ஓவருமே வழக்கம் போல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா அலிகான் இதே மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போனாப்ல. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஒரு விஷயம் நடந்திருக்குது. ஸோ இது வந்து முழுக்க என்ன தப்பு பண்ணாங்க, என்ன தப்பு பண்ணலை, புதுசாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக இது எதுக்கு இப்போ போடுறேன் அப்படின்னா, பண்ண தப்பே வந்து ரிட்டர்ன் பண்ணாங்கன்னா அது தெரிஞ்சிடும். ஆனால் அதை மாற்றி திருத்திருக்காங்க இல்லையா, ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். முதல்ல பண்ண தப்புகள் வெஸ்ட் இண்டீஸ், அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலாந்து இவங்கிலேருந்து ஆரம்பிப்போம். இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்பு என்ன அப்படின்னா, முதல்ல ஜானி பேர்ஸ்டோ ஒரு தரமான ஒரு ஓப்பனிங் பேட்டர். டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் ஆடிட்டு இருக்கிறதுனால ஒரு மிடில் ஆர்டரில் இறங்குறாப்புல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒயிட் பாலில் வந்து ஒரு ஓப்பனராக நிறைய நாள் ஆடி இருக்கிறாப்புல. ஐபிஎல்ல கூட ஓப்பனிங்காக தான் ஆடி இருக்காரு. தரமான ஒரு சம்பவம்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. இங்கிலாந்துக்காகவும் சூப்பராக விளாண்டுருக்காரு. ஆனால் வந்து எப்படி சொல்றது, ஃபில் சால்ட் ஜாஸ் பட்லர் இருக்கிற ஒரு காரணத்தினால மிடில் ஆர்டரில் ஆடுறாங்க. முக்கியமாக வந்து உங்களுக்கு மிடில் ஆர்டரில் ஹாரி ப்ரூக், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜானி பேர்ஸ்டோ அப்படின்ற ஒரு சூப்பரான பேட்டர்கள் இருக்கிறாங்க. தொடர்ச்சி அது கீழே வந்து மொயின் அலி, நம்ம லியாம் லிவிங்ஸ்டன், இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு பிளேயர்கள் இருக்க போகும்போது மிடில் ஆர்டர் பார்க்க நல்லா இருக்குது. அது போக நம்ம வில் ஜாக் மறந்துட்டேன். ஸோ வில் ஜாக் இருக்கிறாரு. வில் ஜாக் வந்து ஆர்சிபி ஒன் டவுன் யூஸ் பண்ணாங்க, ஏன்னா கோலி ஓப்பனிங் இறங்கினாப்ல. ஓகே, அந்த டெக்னிக்கை இங்கே காப்பி பேஸ்ட் நல்ல விஷயமா இருந்து. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து ஒன் டவுனில் தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். அது ஒரு முக்கியமான ஒரு நோட்டாக பண்ணிங்க. இது போக ஜானி பேர்ஸ்டோ ஐபிஎல்ல அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் T20 இன்டர்நேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பொசிஷன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்லாம் அது இருக்குது. பட் காலங்காலமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருந்திருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 2018-19 அந்த மாதிரி டைம்லாம் வந்து ஓப்பனிங் தான் ஆடினாப்ல. இந்தியாவுக்கு எதிராக வந்து ஓப்பனிங் தான் ஆடினாரு. அதெல்லாம் வந்து நல்லா அப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்தாப்ல. ஸோ அப்படிலாம் இருக்க போகும்போது இப்படி ஒரு மிடில் ஆர்டர் அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பிச்சில் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு மாட்டலை. அது வந்து ஒரு கெட்ட விஷயமா இருந்தது. முக்கியமாக இங்கிலாண்டோட மிடில் ஆர்டர் வந்து அந்த அளவுக்கு ஷைன் ஆகலை. ஆனால் நேற்று மேட்ச்சில் ஆச்சு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு தான் சொல்லியானும். காரணம் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிச் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வின்னிங் கண்டிஷன் எல்லாமே சொல்லலாம். ஏன்னா மேப்பில் போட்டு காமிச்சது என்னன்னா, இப்போ கிரவுண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காற்று வந்து இப்படி இருக்குது. அப்போது இந்த சைடு எண்டுலேருந்து பவுலிங் போடுறவங்களுக்கு, இந்த சைடில் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். முக்கியமாக வந்து எண்டு சேஞ்ச் அப்படின்றது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. குடாகேஷ் மோட்டி அடி வாங்கினதும், அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகில் ஹோசன் அடி வாங்கினதும் அந்த ஏரியா தான். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது போக நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து இப்போ சொல்ல போகிறேன். நம்ம இங்கிலாந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் நேற்று அந்த விஷயங்கள்லாம் தப்பு பண்ணல. முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் தான் இத்தனை நாள் காப்பாற்றிக்கிட்டு இருந்தது. நேற்று டிகாக்கோட மிகப்பெரிய ஒரு எழுச்சியை பார்த்தோம். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கொஞ்சம் தடுமாற்றமான இன்னிங்ஸ் தான். அவரை பொறுத்த வரைக்கும் T20 உலகக்கோப்பை அவர் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இதுக்கு முன்னாடி வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் நல்லா அடித்தார். பட் அந்த அளவுக்கு இப்போ அந்த டச்சில் இல்லை. ஸோ அது ஒரு இன்னும் ட்ராபேக்காக இருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டிகாக் இதுக்கு முன்னாடி யூஎஸ்ஏ பிச்சில் வந்து ஆடவில்லை, முழுக்க ஆடவில்லை. பந்துகள் வந்து நிறையா சாப்பிட்டாப்ல. பட் வெஸ்ட் இண்டீஸ் பிச் மாறின உடனே நான் யாருன்றதை காமிச்சார். காரணம் வந்து அவரோட இன்டென்ட் முக்கியமாக இருந்தது. டவுன் த லெக்கில் எக்கச்சக்கமான பந்துகள் போடப்பட்டது. அலிகானாக இருக்கட்டும், இல்லை இதர பவுலர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து டவுன் த லெக் தான் போடப்பட்டிருக்காங்க. சௌரப் நெட்ராவல்கார் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும். 2 விக்கெட்டே 4 ஓவர் போட்டு 22 ரன்களில் கொடுத்துருக்கிறாப்ல அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அகேன்ஸ்ட் ஒரு டாப் கிளாஸ் கண்ட்ரியோட அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். சௌரப் நெட்ராவல்கார் வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் எதிராக வந்து ஒரு விஷயம் பண்ணார். என்னன்னா, உள்ளே வெளியே வித்த காமிச்சுக்கிட்டே இருந்தப்போ லைன் லென்த்தை வந்து சேஞ்ச் பண்ணார். முக்கியமாக பேஸை வேரி பண்ணார். அது ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். முக்கியமாக அவர் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் எப்போ வந்து முதல்ல ஆடினாரோ சௌரப் நெட்ராவல்காருக்கு எதிராக அப்போவே டிகாக் சிங்கிள் காமிச்சுப்பார், இப்படி வருது அப்படின்னு. அது நீங்கள் அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து சௌரப் நெட்ராவல்கார் வந்து உள்ளே வெளியே வித்த காமிச்சு சேஞ்ச் ஆஃப் பேஸை மாற்றி லென்த் அண்ட் லைனை மாற்றினாப்ல. ஸோ இது வந்து ரீசா ஹெண்ட்ரிக்ஸ்க்கு ஒரு ப்ரெஷராக இருந்தது. அந்த ஒரு காரணத்தினால அவர் வெளியே போயிட்டாப்ல. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. டேவிட் மில்லருக்கு எதிராக வந்து ஹர்மிட்
ஹர்மித் சிங் வந்து நம்ம ஆல்ரெடி உலகக்கோப்பை ஸ்டார்டிங்லேயே வந்து இவரோட முக்கியமான இம்பாக்ட் பிளேயராக இருப்பார், ஒரு மிகப்பெரிய மேட்சை டேர்ன் பண்ணி கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாரு. டேவிட் மில்லரோட விக்கெட் எடுத்தாப்புல, அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஸோ அவரோட ஓவர் குரூஷியல். முக்கியமாக ஹர்மித் சிங் தூக்கி போட்டாப்ல. அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஞ்சிஜி அவருமே தூக்கி போட்டிருக்கிறாரு. ஸோ இது ஒரு விஷயம். இது வந்து நான் அடுத்து கம்பேர் பண்ணுறேன். முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்காவோட மிடில் ஆர்டர்ஸ் வந்து நேற்று அந்த அளவுக்கு பெரிய லெவலில் ஷைன் பண்ணல. எக்ஸப்ட் நம்ம வழக்கமாக கிறிஸ்டியன் சப்ஸ் ஆடினாப்ல, அது போக உங்களுக்கு டேவிட் மில்லர் கில்லர் மில்லர் ஆடல அப்படின்றத எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஆயிடுச்சு. ஸோ கிறிஸ்டியன் சப்ஸும் கூட இருந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் போட்டு ஒரு நல்ல ஸ்கோரை கொண்டு வந்தாங்க. ஸோ இது சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயம் நான் கொண்டு வரேன். அவங்க பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ககிசோ ரபாடா டாப் கிளாஸ் ஃபார்மில் கொண்டு வந்துட்டாப்ல. நாட் ஜே கோரி ஆண்டர்சன் விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ தரமான ஒரு போல்டு, லெக் ஸ்டம்ப் போல்டு, யார்க்கர் பால், சூப்பரான ஒரு போல்டு. அது மூலமாக எனக்கு தெரிஞ்சு அவர் இன்னும் ஒரு விக்கெட் எடுக்குன்னு நினைக்கிறேன், 50 T20 இன்டர்நேஷனல் விக்கெட் எடுக்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல புஷ்ஷாக இருக்கும் அவங்களுக்கு. ஷம்சி பண்ண தப்பு என்ன அப்படின்னா, ஒரே இடத்துல பிச் பண்ணது அப்படின்னா அவர் குட் லென்த்தில் மட்டும்தான் பிச் பண்ணார். ஃபுல் லென்த்தில் போட்டால் அடிக்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக குட் லென்த்தில் மட்டுமே போட்டு தூக்கி சாத்திட்டாப்ல நம்ம கோஸ். ஸோ கோஸை பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு தரமான ஒரு பேட்டிங்கை பண்ணி ஒரு 80 ரன்கள் நாட் அவுட்டில் இருந்தாப்புல. ஒரு தரமான ஒரு ஃபைட்டுங்க. ஷம்சிக்கு எதிராக வந்து ஒரு 20 ரன்கள் அப்படின்றது வந்து ஒரு சூப்பர் டாப் கிளாஸான ஒரு நாக் தான். பட் என்ன, இன்னும் கொஞ்சம் பந்துகள் இருந்தால் மேபி இன்னும் மரண பயத்தை காட்டிட்டாங்க பாருமா அப்படின்னு களம் 8 வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை புதைத்தது USA அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்துருக்குன்னு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகே, இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணலை. இப்போ இங்கே நான் மறுபடியும் இங்கிலாந்துக்கு வரேன், இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு வரேன். இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் வந்து ஆனரில் ஸ்பீடாக போடுவாங்க. ஒரு ஃபெபியன் ஆலன் அவங்க ஸ்குவாடில் ரிசர்வில் இருக்காப்ல. ஃபெபியன் ஆலன் இருக்கட்டும், குடாகேஷ் மோட்டியா இருக்கட்டும், அகில் ஹுசைனா இருக்கட்டும், 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ப்ளஸ் ஃபாஸ்டர் த்ரூ த ஏர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ரவீந்திர ஜடேஜாவாக இருக்கட்டும், அக்ஷர் பட்டேல் இருக்கட்டும், 2 பேருமே இந்த ஸ்டைல் தான். ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் எடுத்துங்க மொயின் அலி ஸ்லோவர் த்ரூ தி ஏர், லியாம் லிவிங்ஸ்டன் எப்பயாவது ஒரு பால் ஆடி கொடுத்தாரு, அமாவாசை கொடுத்தாரு, ஒரு ஃபாஸ்ட் பால் போடாப்புல. அது போக வந்து அடில் ரஷீடை பொறுத்த வரைக்கும் அவருமே அதை தான், அவ்வளோ குயிக்காலாம் பண்ண மாட்டார். அவருமே வந்து ஒரு ஸ்லோவர் இன் தி ஏர் தான். ஸோ இப்போ வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்களுக்கும் நம்ம இங்கிலாந்து பவுலர்களுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸை நம்ம இப்போவே இதுலேயே தெரியுது. சொல்ல போனோம்னா இங்கிட்டு 3 பேருமே வந்து குவிக்கர் த்ரூ தி ஏர், இங்கே 3 பேருமே வந்து ஸ்லோவர் த்ரூ தி ஏர். முக்கியமாக வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்பின் பவுலர்களை வந்து தாக்கலை, ஃபாஸ்ட் பவுலர்களை தாக்குனாங்க. ஆனால் இங்கிலாந்து வந்து என்ன பண்ணாங்க, ஃபாஸ்ட் பவுலர்கள்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு அல்சாரி ஜோசப்பும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பவுலிங் போட்ட அகில் ஹுசைனுமே வந்து நல்லா அடி வாங்கினாங்க. ஆண்ட்ரே ரசல் அவர் 2 ஓவர் போட்டு 20 ரன்கள் போனாங்க, அவருமே இதாயிடுச்சு. ஸோ இப்போ வித்தியாசத்தை பாருங்களேன், இங்கிட்டு வந்து ஃபாஸ்ட் பவுலர்களும் அடி வாங்கினாங்க, இங்கிட்டு இவங்களும் அது அடி வாங்கினாங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஸ்பின்னர்களை அடிக்கலை, அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடிக்க விடலை, அது வேற விஷயம். அது போக இங்கிட்டு நம்ம இங்கிலாந்து சைடு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்கள் எல்லாரையும் துவச்சி எடுத்தாங்க. ஸோ காரணம் ஃபாஸ்டர் த்ரூ. அப்போது வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஸ்லோவர் த்ரூ தி ஏர் போட்டால் கிளிக் ஆகுது. ஆஸ்திரேலியா வந்து ஆடம் சாப்பா 4 விக்கெட் எடுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. பார்த்தீங்கன்னா பசல் பர்விக்கு ஒரு ஸ்விங் பவுலிங் ஒரு மிகப்பெரிய அட்டாக்காக இருந்திருந்தாலும் ரஷீத் கானா இருக்கட்டும், இல்லை நூர் அகமதாக இருக்கட்டும், எல்லாருமே நூர் அகமது கூட ஸ்லோவர் த்ரூ தான், ரஷீத் கான் கொஞ்சம் ஃபாஸ்டர் த்ரூ. அப்போது ஆன்டிகுவாவில் விளையாட போகிற இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னன்னா, ராகுல் டிராவிட் சொல்லியிருந்தது, குல்தீப் இல்லை சகல் ரிஸ்ட் ஸ்பின்னர் யாராவது ஒருத்தர் 3வது ஸ்பின்னராக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிட்டாப்ல. ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்களுக்கு ஒரு ஸ்லோவர் த்ரூ தி ஏர் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா மேட்சை அவங்க கையில். ஸோ ஸ்பின் டு வின் அப்படின்றது வந்து இப்போ டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதுக்குன்னு வந்து பேட்டிங்லாம் கோட் அவுட்டாக கோயிந்தா தான், பேட்டிங்கும் ஈக்குவலாக கான்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பண்ணலை, இங்கிலாந்து பண்ணாங்க, USA பண்ணலைன்னா சொல்லணும், USA பண்ணாங்க, ஃபைட் பண்ணாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா இது பண்ணாங்க முன்னாடி, இது பண்ணலாம் அப்படின்றது. இதுதான் அந்த ரிவ்யூ அனலைசிஸ் எல்லாமே. ஸோ இந்த வீடியோ போகிறது காரணம் இதுக்கு அடுத்தடுத்து வர போகிற மேட்சுகளுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும் அப்படின்ற காரணத்துக்காக தான். வேற ஒரு வீடியோவில் அந்த அருணங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.